ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. என்னடா ஒர்க் அவுட் பண்ணாமல் சாப்பிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டை பற்றி தான். அந்த ஃபுட்டு என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், சப்பாத்தி. பட் இந்த சப்பாத்தி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற சப்பாத்தி மாதிரி இல்லாமல், இல்லை கடையில் சாப்பிட்ற சப்பாத்தி மாதிரி இல்லாமல், இது வந்து ஹிந்தி லேபர்ஸ், அதாவது நார்த் இந்தியன் லேபர்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட். ஆனால் இவங்க இந்த ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட்றாங்க. பட் அவங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தினமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா காங்கிரீட் வேலையெல்லாம் பார்ப்பாங்க, இல்லை செவுரு இல்லை பிரிக்ஸ் லோட் பண்ணுறது, இல்லை கம்பி தூக்குறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கான எனர்ஜி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஹை ஸ்டெமினாவோடையும் ஹை எனர்ஜியோடையும் இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ற இந்த ஃபுட்டு தான் காரணம். நம்ம பார்க்குறதுக்கு வேணால் சாதாரணமாக என்னென்னா வெறும் சப்பாத்தி தானே சாப்பிட்றாங்க, இது என்னென்னா பெரிய ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் அவங்க சப்பாத்தி செய்கிற முறையே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற ஒரு சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அவங்க வந்து சப்பாத்திக்கு வந்து எந்த விதமான ஆயிலுமே சேர்க்குறதில்ல. அவங்க மாவு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் வாங்குற மாதிரி கடையில் தான் வாங்குறாங்க. ஒரு பிராண்டடான மாவு தான் வாங்குறாங்க. பட் அவங்க இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணி அந்த மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அவங்க முன்னாடியே வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நைட் அவங்க ஒரு 7 மணிக்கு குக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 மணிக்கே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாவை அவங்க வந்து சப்பாத்தி உருட்டுறதை பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எதுவுமே சேர்க்காம வெறும் அந்த ட்ரையான சப்பாத்தி மாவை வச்சு அதை கொஞ்சம் அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணுறாங்க. அவங்க ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ரவுண்டாக கரெக்டான ஷேப்பில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ரவுண்டாக வராது. பிகாஸ் நம்ம வந்து எண்ணெய் தடவிடுறோம். அந்த எண்ணெய் தடவினா தான் ஷேப் உருட்டுறதுக்கு நல்லா வரும்னு நினச்சி நம்ம எண்ணெய் தடவிடுறோம். பட் வந்து இவங்க துளி கூட எண்ணெய் சேர்க்காமல் எப்படி வந்து அவங்க சப்பாத்தி விட்றாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அவங்க அழகாக உருட்டி வச்சிடுறாங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு விறகடுப்பில் அவங்க ஒரு தோசைகளில் போட்டு ஹீட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் லைஃப் வந்து எவ்வளோ ஒரு சிம்பிள் அப்படின்ட்டு. நம்ம சாப்பிட்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணி நிறைய காசு சம்பாதிச்சு நிறைய வேலையை பண்ணுறோம். பட் இவங்க வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கல் அடுப்புலையும் ஒரு சப்பாத்தி கடையிலையும் அவங்க லைஃபையே முடிச்சிடுறாங்க. இதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். பட் நம்ம அந்த விஷயத்துக்கு போகாமல் டேரெக்டாக இப்போ இந்த சாப்பாடு விஷயத்துக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டினதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சப்பாத்தி விட்டே இருக்காரு, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லில் வச்சு சப்பாத்தி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்துகிட்டே இருக்கிறாரு. அவங்க சப்பாத்தி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். நம்ம வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் சப்பாத்தி வந்து அந்த உப்புறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு. நம்ம சோடாப்பெலாம் போட்டு அதாவது சோடா சால்ட்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் அவங்க எதுவுமே சேர்க்கலை. ஈவன் இந்த மாவுக்கு வந்து அவங்க உப்பே சேர்க்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஹைலைட்டு. அதுதான் வந்து அவங்க அந்த சப்பாத்தி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் காரணம். நம்ம உப்பு அதிகமாக சேர்க்க நமக்கு அதோட எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க அந்த சப்பாத்தி மாவில் எந்த உப்புமே சேர்க்காமல் அவங்க பாட்டுக்கு வெறும் சப்பாத்தி மாவு ப்ளஸ் தண்ணி இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு ரெடி பண்ணி அதில் சப்பாத்தி வந்து செய்கிறாங்க. இப்போ அந்த சப்பாத்தி உப்பி வரதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. அதாவது ஆல்ரெடி செஞ்ச சப்பாத்தி ஒன்று வச்சு அந்த மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அதை பாருங்கள் எப்படி பூரி மாதிரி உப்பி வருது அப்படின்ட்டு. நம்மளாம் வந்து எண்ணெயில் தான் போட்டு இந்த எண்ணெயில் போட்டால் தான் இந்த மாதிரி நம்ம உப்பி வரதெல்லாம் பார்த்துருப்போம். இவங்க பாருங்கள் வெறும் நார்மலாக ஒரு தண்ணி மிக்ஸ் பண்ண சப்பாத்தி மாவை உப்பி வர மாதிரி இவங்க ரெடி பண்ணுறாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுதான் அந்த விஷயமே. நம்மலாம் வீட்டில் சப்பாத்தி செஞ்சோம்னா சப்பாத்தி கூட சண்டை போட்டுட்ருப்போம் அது பிக்கிறதுக்கு. பட் இவங்க பாருங்கள் அவ்வளோ கிளியராக செய்கிறாங்க. நாமளும் அவங்கள்ட்ட வந்து சப்பாத்தி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஈவன் நான் அதை எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் ப்ளெயினான சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். பட் அதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எந்த வித அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது வெறும் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷனில். அவங்க மதிய நேரத்தில் வந்து சாப்பிடும்போது ஆளாளுக்கு 2 சப்பாத்தி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சைட் டிஷ்லாம் எதுவுமே இருக்காது. எப்படா வெறும் சப்பாத்தியை சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த சப்பாத்தி வந்து நம்ம நார்மலாக ஒரு பிஸ்கட் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஃபீலே சாப்பிட்றலாம். அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ ஒரு ஈஸியாக நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக தொண்டைக்குள்ளே இறங்குற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம திடீர்னு இந்த சப்பாத்தி நம்ம போய் வேறு யார்ட்டாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நார்மலாக இந்த வெறும் தண்ணியில் கலந்து செஞ்சது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சீக்ரெட் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து காரணம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தினமும் இந்த சப்பாத்தி தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபைபர் பேஸ்டு ஃபுட் அப்படின்றதுனால இல்லை அதிகமாக கார்போஹைட்ரேட் கிடையாது, அதிகமாக ஃபேட் கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். இதை வந்து அவங்க ரெகுலராக எடுத்துக்கிறதுனால தான் அவங்களோட எனர்ஜி வந்து தினமும் அந்த மாதிரி ஒரு சாலிடாக மெயின்டைன் ஆகுது. அவங்களால நிறையா வேலையை வந்து ஈஸியாக செய்ய முடியுது.